ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி மாமி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நான் அவங்க கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஒரு லாஸ்ட் 4 டேஸாகவே எனக்கு குலோப் ஜாமுன் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதுவும் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருப்பா போல். அதே மாதிரியே எனக்கு குண்டு குண்டுன்னு நல்லா பெருசாக எனக்கு பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தா. என்கிட்டையுமே அந்த வீடியோ காமிச்சா. அவள் கேட்ட உடனே என்னால் அப்போ பண்ணித்தர முடியலை. ஏன்னா என்கிட்ட அப்போ மாவு இல்லாததுனால என்னால் அப்போ பண்ணித்தர முடியல. சரி பண்ணித்தரேன் நானும் அப்படியே ஒரு 4 டேஸை அப்படியே நாட்களை ஓட்டிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் எனக்கு நீங்கள் குலோப் ஜாமுன் நான் ஸ்கூல் போயிட்டு வரக்குள்ளே நீங்கள் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணி வைக்கலன்னா நான் இப்போ ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சரி நம்மளும் பண்ணி எப்படியாவது கொடுத்துடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கடையில் போய் குலோப் ஜாமுன் மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். நான் என்ன மாவு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி குலோப் ஜாமுன் மாவு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பாக்கெட் வாங்கினா இன்னொரு பாக்கெட் ஃப்ரீயாக தருவாங்கள்ல, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். அதிலே எப்படி குலோப் ஜாமுன் பண்ணணும் அப்படிங்கிறதும் போட்டிருந்தாங்க. அதுபடியே நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் குலோப் ஜாமுன் ரெடி பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் ஒரு 2 டைம்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த பாக்கெட்டில் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது மாதிரியே அவங்க என்ன அளவில் ஜீனி சொன்னாங்களோ அதே அளவு நான் ஜீனி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் ஒரு பாக்கெட் மாவு தான் யூஸ் பண்ணேன். இன்னொரு பாக்கெட் மாவு வச்சுருக்கேன். இன்னொரு நாள் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம 1 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிட்டேன். அந்த 1 கப் அளவு ஜீனிக்கு அதே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க சொன்னாங்க. அவங்க என்ன மாதிரி அளவு அந்த பாக்கெட்டில் போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி தான் நானுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு சீனி பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நம்ம சிம்மில் வச்சு தான் பண்ணணுமா அப்படிங்கிறது என் ஹஸ்பண்ட் என்கிட்ட சொன்னாங்க. சிம்மில் வச்சு பண்ணு, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அவங்க சொல்கிற டிப்ஸையுமே கேட்டுக்கிட்டு சிம்மில் வச்சு சீனி பாகு காய்ச்ச ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த சைடு சீனி பாகு கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சின்ன சின்ன பாலாக உருட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் இங்கிட்டு சின்ன சின்ன பால் ரெடி பண்ணுற கேப்பில் என் ஹஸ்பண்ட் அப்பப்போ அந்த ஜீனி பாகை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தாங்க. ஒரே ஒரு டிப்ஸ் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. குலோப் ஜாமுன் வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த சின்ன சின்ன பால் உருட்டும் போது நம்ம கையில் எண்ணெயோ இல்லைன்னா நெய் இருந்தால் நெய் கூட நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பாலாக உருட்டும் போது வெடிப்பு வராது. நம்ம குலோப் ஜாமுன் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு நம்ம ஜீனி பாகில் போடுவோம் பார்த்திங்களா, அப்போது 2 வெடிப்பு வராது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் அவங்க சொன்ன மாதிரியும் நானுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் என்னுடைய குலோப் ஜாமுன் பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அவங்க சொன்ன மாதிரியே நானும் சின்ன சின்ன பால்ஸ் உருட்ட ஆரம்பிச்சிட்டேன். பாலெல்லாம் உருட்டி முடிக்கிற கேப்பில் இந்த சைடில் நமக்கு ஜீனி பாகு ரெடி ஆயிடுச்சு. அது எப்படி ஜீனி பாகு எப்படி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஜீனி பாகை இப்படி தொட்டு பார்த்த உடனே ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கணுமா. அப்படி இருந்தால் ஜீனி பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தமா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஏலக்காய் நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் குலோப் ஜாமுன் நல்லா வாசனையாக இருக்குமா. அதனால் அப்படி தட்டி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடில் ஜீனி பாக்குமே ரெடி ஆயிடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுன் நம்ம இந்த சைடு பால் மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கணும்ல, அதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி உருட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பால்ஸை அதில் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த பால்ஸ் போட்டுட்டு இருந்தேன்னா அப்புறம் என் ஹஸ்பண்ட் கிட்ட நம்ம ஜீனி பாகு கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அதை போய் ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் பாலெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நான் அப்போவே உடனே நம்ம ஆற வச்சு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா,
அப்போவே வந்து நான் ஆல்ரெடி பொரித்து எடுத்திருந்ததை வந்து அந்த ஜீனி பாகில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டேன். ஊற வச்சதுக்கு அப்புறமா என் ஹஸ்பண்டுக்கு வந்து போட்டு கொடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னார். டேஸ்ட்டு ஓகே, ஆனால் அதோட சைஸுமே சூப்பராக இருந்துச்சு. எந்த ஒரு குலோப் ஜாமுனுமே வந்து வெடித்து வரல. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்குமே கொடுத்தேன். அந்த வீடியோ வந்து என்னால் வந்து எடுக்க முடியலை. அவளுக்கு கொடுக்கும்போது அவளுமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமான்னு சொல்லி சொன்னாள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து குலோப் ஜாமுன் வந்து செஞ்சேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் குலோப் ஜாமுன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்களாம் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.